இந்தி சினிமாவிலேயே நடிகை, இயக்குனர், தயாரிப்பாளர், பாடகர், இசையமைப்பாளர், எடிட்டர்னு பல திறமைகளை கொண்ட ஒரு நடிகைனா அது பானுமதி அவர்கள் தாங்க. இவங்களுக்கு பல திறமைகள் இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது பிடிக்கலனா படத்தோட பாதியிலே படப்பிடிப்பு தளத்துல இருந்து வெளியே போயிடுவாங்க. சக நடிகர்கள் கூட பானுமதி கிட்ட சகஜமா பேச பயப்படுவாங்களாம். அந்த அளவுக்கு வெளிப்படையா பேசுற பழக்கம் உள்ளவங்க. எம்ஜிஆரோட நெருங்கிய நண்பரும் எம்ஜிஆரை வச்சு அதிக படத்தை தயாரித்தவர் தான் சாண்டோ சின்னப்பா தேவர். இவர் முதல் படம் தயாரிக்க முடிவு செஞ்ச போது எம்ஜிஆர், பானுமதி சேர்ந்து நடிச்ச எல்லா படங்களுமே ஹிட் படங்கள் தான். அதனால தன்னோட முதல் படத்துல கதாநாயகனா எம்ஜிஆரையும் கதாநாயகியா பானுமதி அவர்களையும் நடிக்க வைக்க முடிவு பண்ணிருக்காரு. அதுக்காக பானுமதி கிட்ட நேர்ல போய் கால் ஷீட் கேட்காம எம்ஜிஆர் கிட்ட பானுமதி கால் ஷீட் வாங்கி கொடுங்கன்னு கேட்டிருக்காரு சின்னப்பா தேவர். சரின்னு சொன்ன எம்ஜிஆர் பானுமதி கிட்ட கேட்காம பானுமதி கணவருக்கு கால் பண்ணி சின்னப்பா தேவர் முதல்ல ஒரு படம் தயாரிக்க முடிவு பண்ணிருக்காரு. அந்த படத்துல பானுமதி அம்மா நடிச்சா நல்லா இருக்கும்னு விரும்புறாரு. அதுக்காக நீங்க தான் சம்மதம் வாங்கி தரணும்னு சொல்லியிருக்காரு எம்ஜிஆர். இதை கேட்ட பானுமதி கணவரும் பானுமதி கிட்ட அனுமதி கேட்க அவங்களும் நடிக்க சம்மதம் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில உருவான படம் தான் 1956 வெளிவந்த தாய்க்கு பின் தாரம்.